Hi viewers, welcome to Short Funly. I'm Jayashni, Product Manager in Short Funly. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நிறையா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஸோ இந்த மாதிரி ஸோ நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஏன் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கோ இல்லை ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கோ வந்து நியூவாக அவங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணும். இந்த ஜென்ரேஷனில் வந்து நியூவாக நிறைய ஓடிடி க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான மெயின் பேஸ் என்ன, எதனால் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம செல்வம் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு, சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, சார் இப்போ வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் சார் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத விட அவங்களுக்குன்னு ஒரு ஓடிடி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய நீட் இருக்குது, அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான நீட் இருக்குது. ஸோ கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாஸை தான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அவங்க பில்ட் பண்ணுற ஆடியன்ஸ், இப்போ கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸாக போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒரிஜினல் வீடியோ லாங் ஃபார்ம் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுறது, வியூஸ், லைக்ஸு, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வருது. அது யூடியூப்பில் கொண்டு வருது, இல்லை ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இது மாதிரி எதாவது கொண்டு. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஆடியன்ஸை உங்கள் கண்டென்ட் வழியாக உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் இது எதெல்லாம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் மேலே பில்ட் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கே இப்போ டிக்டாக் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி ஓவர் நைட்டில் ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா, அப்போ நீங்கள் பில்ட் பண்ண ஆடியன்ஸ் கான்டென்ட் நோ மோர். ஸோ அப்போது உங்களுக்கு அதில் ஓனர்ஷிப் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ரெவன்யூ, பிளாட்ஃபார்ம் கொடுக்குற ரெவன்யூ கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால உங்களால் ஓனர்ஷிப் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு ஓடிடி வச்சுருக்கிறதுக்கும் ஓடிடி இல்லாமல் இருக்கிறதுக்குமான ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி காமன் மேனு புரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதில் க்ரியேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மதன் கௌரி லான்ச் பண்ணலாமான்னா எஸ். ஏன்னா மதன் கௌரிக்கு ஒரு நல்ல ஓடிடிக்கான ஆடியன்ஸ் பேஸும் இருக்குது. அவர் வந்து ஒரு நியூஸ் சேனல் மாதிரி டெய்லி நியூஸ் போட்டுட்ருக்காரு. இது மாதிரி இஃப்ரானுக்கு ஒரு இருக்குது. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபராக இருந்த பிளாக் ஷிப் டீமு, நக்கலைட்ஸ் டீமு, இவங்க எல்லாமே வந்து நக்கலைட்ஸ் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணல, பட் பிளாக் ஷிப் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நக்கலைட்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாமே சன் டிவியில் இருக்குது, சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே ஓடிடியை ஓன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது ஒன்று, அண்ட் அதுக்கு அவங்க கேபபிள் பை ப்ரொவைடிங் தேர் கான்டென்ட். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து சார் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்காங்க அப்படின்னா, இந்த ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் வந்து அவங்க ஃப்ரீ சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பிராண்டிங்கோ இல்லை வந்து அவங்களோட சோர்ஸோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமா சார்? இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. இருக்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என் கண்டென்ட் எடுத்துகிட்டு இப்போ இதை நான் ஒரு எக்ஸிஸ்டிங் ஓடிடிக்கே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிவி சேனல் வச்சுருக்கா கிடையாது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரெய்லரு, ஸ்னீக் பீக்கு, இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ், அந்த படம் இன்றைக்கி வரப்போகுது, கம்மிங் சூன், இந்த மாதிரி எல்லா ப்ரொமோஷன்ஸும் யூடியூப்பில் போடுறாரு. ரைட்? அப்போ சோஷியல் மீடியா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸு, யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸு அவங்களோட மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நாட் அன் ஆக்சுவல் கண்டென்ட் டெலிவரி பிளாட்ஃபார்மாக இல்லை. அப்போ அவங்க படத்தை பார்க்கணுன்னா ஃபுல் ஃப்ளெஜாக நீ நெட்ஃப்ளிக்ஸுக்கு வா, ஆனால் அதோட ட்ரெய்லர் எல்லாத்தையும் இது சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி புஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். ஸோ பி அவேர் கைஸ். நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஓடிடியை, நார்மலாக மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து ஜஸ்ட் கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ் புல் பண்ண மட்டும்தான் முடியும். உங்களுக்கான ஓன் பிராண்டிங் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி, சார் இப்போ ஒரு ஓடிடி ஒருத்தங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆடியன்ஸை வந்து தன்னோட பிராண்ட் மூலியமாக வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுமா சார்? பிராண்டை இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு, நான் எடுத்த உடனே நான் ஓடிடி லான்ச் பண்ணுமானா நீட் இல்லை, ஏன்னா ஆடியன்ஸே உங்கள்கிட்ட இன்னும் பில்ட் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு உங்கள் நேமில் ஒரு பிராண்டே க்ரியேட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ ராணி, கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான ஒரு சேனல் இஎம்ஐ ராணிங்கிற ஒரு சேனல். ஸோ இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இஎம்ஐ ராணி சேனல் இருக்குது, அதுக்கான சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது, கண்டென்ட்டும் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணலான்னா ஒரு ஓடிடி சேனல் லான்ச் பண்ணலாம்.
ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே ஓடிடி சேனல் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குன்னா ரெண்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஜேர்னிக்குள்ளே வர்றோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் உங்களுக்கான ஆடியன்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நீங்கள் சீரீஸ் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து எங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், செகண்ட் இதை வந்து எங்கள் ஓடிடியில் பாருங்கள், தேர்ட் இது வந்து ஓடிடியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான க்யூரேஷனை சேனலில் பண்ணிவிட்டு, யூடியூப் சேனல் மாதிரி சோஷியல் மீடியா சேனல் மாதிரி இதில் பண்ணிவிட்டு ஆக்சுவல் கண்டென்ட்டுக்கு உங்கள் ஓடிடியில் கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் பேஸ் கொஞ்சம் பேர் இதில் வந்து பே பண்ணி உங்கள் கண்டென்ட்டை பார்ப்பார். இப்போ யூடியூபே வந்து சில கண்டென்ட்ஸ் எல்லாம் ப்ரீமியம், இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத காசு கொடுத்தா தான் பார்க்க முடியுங்கிற ஆப்ஷனும் கொண்டு வருது. பட் ஸ்டில் அது வந்து அகெயின் நீங்கள் வந்து பில்டிங் ஆடியன்ஸ் ஆன் டாப் ஆஃப் another தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். இப்போ இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் மானிட்டைஸ் பண்ண முடியும் ஒரு ரூல்ஸ் போடுது. அடுத்த வருஷம் அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்னும் நிறையா நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஓன் ஓடிடி லான்ச் பண்ணிங்கன்னா இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. டே ஒன்லேருந்தே நீங்கள் வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு புரியுது, எனக்கு நான் ஓன் பண்ணுற ஓடிடி என்னோடய அசட்டுன்னு நீங்கள் புரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அந்த புரிதலுக்கு தான் நம்ம இந்த கான்வர்சேஷனே கொண்டு வரோம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறக்கும் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறக்கும் நம்ம ஆடியன்ஸோட டைரக்ட் டேட்டாவை வந்து நம்ம ஓடிடிலேருந்து எடுத்து டேஷ் பண்ணி மானிட்டைஸ் பண்ண முடியுமா சார்? ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, டேட்டா ப்ரைவசி ஒரு கண்ட்ரிக்கும் மாறுது. இன்டர்நேஷ்னலில் யூசர்ஸ் டேட்டாஸை வந்து நீங்கள் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும், இந்தியாவில் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அகெயின் இது கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஓடிடிக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி மாதிரி நான் 2 பேஜ் பண்ணிட்டேன், 2 பொருளை வச்சுட்டேன், நாளைக்கே நான் வந்து ஓனர், இ-காமர்ஸ் கம்பெனியோட ஓனர்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஓடிடிஸ்க்குன்னு வந்து லீகலாக நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணணும். அது என்னென்னா, ஒரு கண்டென்ட் வச்சுக்கன்னா அதை ஸ்ட்ரீமிங் பண்ணி அதுலேருந்து நான் ரெவன்யூ பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிள், எனக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் ப்ரூஃப், ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், நீங்கள் வெப்சைட்டில் யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நிறைய ஓடிடிஸை பேன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 60+ ஓடிடியை பேன் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட்டாக போடுறது, இதை வந்து கவர்மெண்ட்டே அலோவ் பண்ண மாட்டுது. ஆனால் அடல்ட் கண்டென்ட் நிறைய டிராஃபிக் வரும், உங்களுக்கு ஈஸியாக காசு பண்ணலாம். பட் அது நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ப்ராப்பராக கண்டென்ட் பண்ணுறவருக்கு ஒரு ஓடிடி லான்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லீகலாக பேப்பர் ஒர்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வெப்சைட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். அதே இது நாளைக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணாது, இல்லை ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர் உங்களை பேன் பண்ணாமல் இருப்பார். இதுக்குன்னே நிறையா ஃபோரம்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஃபோரம் டிஜிட்டல் பப்ளிஷர் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கவுன்சில் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து உங்களை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சில் மெம்பர்ஸ்ட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி மெம்பர் தான், எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கோம், எங்களை ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இதை தாண்டி இப்போ நம்ம வச்சுருக்க பிளாட்ஃபார்மை ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் அப்ரூவல் வாங்கினாலே உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் இன் பிளேஸ் இருக்கணும். இல்லைனா ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் உங்கள் அவங்கள்ட்ட அப்ரூவ் பண்ண மாட்டார், உங்கள் ஆப்பை அப்ரூவ் பண்ண மாட்டார். ஸோ நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு டெக் ப்ராடக்ட்டோ ரன் பண்ணுறதுக்கும் ஒரு மீடியா ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாரிட்டியோட தான் நீங்கள் ஓடிடியை லான்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ கைஸ், நிறையா ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ உங்களோட பிராண்ட் விசிபிலிட்டி இது எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கான இண்டிபெண்ட் ஓடிடியில் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சார், லாங் டைம் மானிட்டைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நியூ ஓடிடி லான்ச் பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து நாட் பெட்டரா சார்? இல்லை, லாங் டேர்மில் இது நீங்கள் ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணினா ஓடிடிஸ் தான் ரைட் சாய்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற சென்சி ஆடியன்ஸ் வந்து ஓடிடிஸில் தான் ரொம்ப எங்கேஜாக இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் ரனில் இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் டேரெக்டாக பிராண்ட்ஸை உள்ளே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளிங் பிராண்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது போக வந்துட்டு நீங்களே ஓன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இப்போ யூடியூப்பை நம்பி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க இல்லாமல் நீங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ஓடிடி வச்சுருக்கீங்க, நீங்களே ஒரு வீடியோஸ் போட்டுட்டு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஜிஆர்டிலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிராண்டுக்கிட்ட ஆச்சி மசாலையில் கொடுங்க, நாங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே எங்கள் ஓடிடியில் போடுறோம், நீங்களே அட்வர்டைஸஸையும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ யூ வில் பிகம் அ ஜியோ ஹாட்ஸ்டார் இன் நோ டைம். ஆனால் இது பொறுமையாக கண்டென்ட்டும் பண்ணி ஆடியன்ஸையும் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே சார். ஸோ கைஸ், நீங்கள் வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஓடிடியில் உங்களால் ஈஸியாக அதை பண்ணிக்க முடியும் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ வந்து இன்ஃப்ளூம் பிராண்டிங் சார் சொன்ன மாதிரி நிறையா கொலாபரேஷன்ஸ் வந்து உங்களால் ஓனாகவே உங்களால் பண்ணிக்க முடியும், விச் இஸ் அண்ட் ரெவன்யூ சோர்ஸ் அண்ட் ஆட் ஆன். ஸோ வந்து இட்ஸ் அண்ட் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லான்ச் யுவர் ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணலினாலுமே வந்து சில பேர் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுறாங்க சார். மீன் யூடியூப் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற சோர்ஸ்லேருந்துலாம். பட் ஸ்டில் ஒரு பிராண்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கணும், இல்லை வந்து அவங்க பிராண்ட் வந்து விசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஓடிடி அப்படிங்கிறது லான்ச்சிங் எ நியூ ஓடிடி அப்படிங்கிறது அட்வைசபிளா சார்? இல்லை, அட்வைசபிள் தான். இப்போ இதில் 2 பாயிண்ட் என்னென்னா, அதுக்கு வந்து இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறாரா. இப்போ நான் வந்து ஓடிடி லான்ச் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மீடியா வந்து ஒரு காஸ்ட்லி பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த காஸ்ட்லி பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்டர் ரெடியாக இருக்காங்க, உங்கள் இன்வெஸ்டர் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன டெலிவரபிள்ஸ் கொடுக்க போகிறீங்க? சார், நான் வந்து ஒரு ஓடிடி லான்ச் பண்ணுறேன், இவ்வளோ கண்டென்ட் கொடுத்து 6 மாதம் கழித்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்கணும். யார்? கண்டென்ட் க்ரியேட்டர், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓனர். இப்போது இது எல்லாமே கரெக்டாக ஸ்கேலபிளாக ரன் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்கணும். நான் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர், பட் எனக்கு டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது அப்படின்னா அந்த சர்வீஸஸும் ஷார்ட் ஃபன்லேயே பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கே ஒரு ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணும், ஆனால் எனக்கு டெக்கு பற்றியோ இதை பற்றியோ தெரியாது, பட் நான் நல்ல க்ரியேட்டர், நல்ல இன்ஃப்ளூயன்சர், எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் வந்து என்னால் ஆடியன்ஸை உள்ளே புல் பண்ண முடியும் நினச்சாங்கன்னா ஷார்ட் ஃபன்லிக்கிட்ட வந்தால் ஷார்ட் ஃபன்லேயே இதை ஓடிடியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போது நம்மகிட்ட டெக்னாலஜி சொல்யூஷனை எடுத்துகிட்டு அவங்க அதை லான்ச் பண்ணி க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நம்ம சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இன் 15 days யூ கேன் லான்ச் யுவர் ஓன் ஷார்ட் ஃபன்லி பேஸ்ட் ஓடிடி ஆப் வெப்சைட்டு. ஏன்னா ஆப்புக்கு வந்து 15 daysல பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும், ஆப் ஸ்டோரோட டெஸ்டிங் டைம் இருக்குது, இது எல்லாமே டேக்ஸ் டைமு. ஆனால் வெப்சைட்டை வந்து 15 நாளில் நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபன்லி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ கைஸ், இட் இஸ் அண்ட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. உங்களால் ஒரு 15 daysல ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண முடியும் அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில். ஸோ கோ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். ஸோ சார், இப்போ யார் வந்து ஓடிடி லான்ச் பண்ணலாம், இல்லை யார் வந்து ஓடிடிக்கு வந்து இட் இஸ் அன்னெசரி ஃபார் யூ டு லான்ச் ஓடிடி, அந்த மாதிரி எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து ஓடிடியை வந்து லான்ச் பண்ணலாம் சார்? ஸோ கிரியேட்டர்ஸ் ஓடிடி லான்ச் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் பிளாக் ஷீப் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெளிநாட்டையோ அதையோ நம்ம ரெஃபர் பண்ணவே இல்லை. அது மாதிரி இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களோட தீம் என்ன, இப்போ நான் என்ன மாதிரி கான்டென்ட் வந்து நான் பண்ணி நான் லான்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான செகண்ட் லெவல் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்கணும். இப்போ ஓகே, இப்போ விஜய் சித்து வந்து நாளைக்கு ஓடிடி ஆரம்பிக்க போகிறேன்னா விஜய் சித்து இருக்கிற வரைக்கும் ஓடிடி ஓடும், அதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து செகண்ட் லெவல் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லைன்னா அந்த சேனல் அப்படியே படுத்துரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிரியேட்டர்ஸ் அந்த கிளாரிட்டியோட செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வேணும். இதில் ஒரே ஒரு கிரியேட்டரை மட்டும் நம்பி நம்ம இந்த தொழிலே பண்ண முடியாது. செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருந்து இவர் இல்லைனா அவர் இல்லைனா இன்னொருத்தர், இது வந்து லிட்ரலி நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. இப்போது ஒரு விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணிங்கன்னா அங்கே சில சமயம் குக்கு வித் கோமாளி ஓடும், சில சமயம் பிக் பாஸ் ஓடும், ஒரு ஷோ ஏர்டெல் சூப்பர் சிங்கரு. ஸோ இது மாதிரி நிறைய ஷோஸ் நீங்கள் பண்ணலாம். அது எதுக்கும் ஹேண்டில் பண்ணுற கரெக்டான ஹோஸ்ட் இருக்கணும், கரெக்டான கிரியேட்டர்ஸ் இருக்கணும். அவங்க தான் வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பண்ணி நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டிங்களா, அதே ஃபார்முலாவை அப்படியே உங்கள் ஓடிடிக்கு பண்ண முடியும். அதில் தீம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஓடிடி பண்ணுறோம், ஏன் பண்ணக்கூடாது? ஃபேன் கோடுங்கிற ஒரு ஓடிடி ஸ்போர்ட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி டிவி சேனல் எடுத்துட்டிங்கன்னா சிரிப்பொலி மாதிரியான சேனல்ஸ், காமெடிக்காகவே உருவாக்கின சேனல்ஸ். இதே மாதிரி எஸ்எஸ் மியூசிக் எடுத்துக்கலாம், மியூசிக்காகவே. பட் தே ஆர் வெரி ஃபார் அஹெட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டுமே ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ சொல்கிறோம்.
ஓடிடி வந்து எல்லா கண்டென்ட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இது ஸ்பெசிஃபிக் இப்போ நான் வந்து குக்கிங் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஓடிடி சேனல் ஆரம்பிக்கிறேன்னா பண்ணலாம். நீங்கள் கிரியேட்டர்ஸ் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் கொடுக்க முடியுமா அவங்களால? ஆடியன்ஸை என்னால் ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோகா ப்ராக்டிஸ்னர், நான் யோகா போகிற வீடியோஸாக பண்ணுறேன். யோகாவை கற்றுக்குறவங்க என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்க போகிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் யோகா ஸ்பெசிஃபிக் ஓடிடி பண்ணலாம், யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நம்ம சொன்ன மாதிரி அதுக்கான ப்ராப்பர் லீகல் ஒர்க், பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் அதை கண்டினியூஸாக பண்ணக்கூடிய கண்டென்ட் டீமும் அவங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஓடிடி பிஸ்னஸ் வந்து ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர் சார். ஸோ எல்லா கிரியேட்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கான ஓன் ஓடிடியை லான்ச் பண்ணுறது. அண்ட் சார் சொன்ன மாதிரி அது சர்டைன் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி இருந்தாலும் சரி, இல்லை மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இட்ஸ் யுவர் ஓன் தாட்ஸ். ஸோ பில்ட், கோ அண்ட் கிராப் அண்ட் சீக்கிரமாக வந்து எல்லோரும் உங்களுக்குன்னு ஒரு ஓடிடியை வந்து பில்ட் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் விசிபிலிட்டியை கொண்டு வாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ராக்கிங். ஸ்டே டியூன். பாய்.